வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் அரசியல் விஞ்ஞான பாடத்தில் தரம் 13 அலகு 14 சர்வதேச அரசியல் என்ற அலகுக்கு நாங்கள் பிரவேசிக்க உள்ளோம். முதலாவதாக தேர்ச்சி. இந்த அலகில் நீங்கள் எவ்வாறான தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? சர்வதேச அரசியலின் இயல்புகளையும் செல் நெறிகளையும் அறிந்து கருத்து தெரிவிப்பர். சர்வதேச அரசியல் என்றால் என்ன, அதன் இயல்புகள், அதற்கு உள்ளடக்கப்படும் பிரிவுகள் தொடர்பாக நீங்கள் அறிந்து அது தொடர்பான கருத்துக்களை விளக்கமாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த அலகு முடியும் பொழுது இருப்பீர்கள். தேர்ச்சி மட்டம் 1, தேசிய அரசியலுக்கும் சர்வதேசிய அரசியலுக்கும் இடையிலான வேறுபாடுகளை இனங்காண்டல். தேசிய அரசியல் என்றால் என்ன, சர்வதேச அரசியல் என்றால் என்ன, இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நீங்கள் அறிவீர்கள். தேர்ச்சி மட்டம் 2, அரசு மற்றும் அரசு சாரா செயற்பாட்டாளரை இனங்காண்பர். அரசு சார்ந்த செயற்பாட்டாளர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம், அரசு சாரா செயற்பாட்டாளர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என சில இயல்புகளின் அடிப்படையில் இனங்கண்டு அந்த நிறுவனங்கள் அல்லது நபர்கள் யார் அல்லது எவ்வாறான அடிப்படையில் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இனங்காண்பீர்கள். தேர்ச்சி மட்டம் 3, தேசிய அதிகாரம் மற்றும் தேசிய அபிலாசைகளின் இயல்புகளை தெளிவுபடுத்துவார். தேசிய அதிகாரம் என்பதனூடாக என்னத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளப் போகின்றீர்கள், தேசிய அபிலாசைகள் என்றால் என்ன போன்ற எண்ணக்கருக்கள் என்ற இயல்புகளை நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்துகிறீர்கள். தேர்ச்சி மட்டம் 4, சர்வதேச அரசியலின் புதிய செல்நெறிகளை இனங்கண்டு அவற்றை தெளிவுபடுத்தி அவை இலங்கைக்கு பொருந்துமாற்றை விவரிப்பர். சர்வதேச அரசியலின் புதிய போக்குகள், சமகாலத்தில் சர்வதேச அரசியல் எவ்வாறான போக்குகளை கொண்டிருக்கின்றது, அவற்றை இனங்கண்டு இலங்கைக்கு அது எவ்வாறு பொருந்துகின்றது, எவ்வாறான தாக்கங்களை உண்டு பண்ணுகின்றது என்பது தொடர்பான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக இந்த அலகின்ற பிரதான விடயம் சர்வதேச அரசியல். சர்வதேச அரசியல் என்றால் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பல வரைவிலக்கணங்களை நீங்கள் அறிந்து இருக்கலாம். முக்கியமான வரைவிலக்கணங்களாக மோகன்தோ சொல்லி இருக்கிறார், தேசங்களுக்கு இடையில் இடம்பெறும் அதிகார போராட்டமும் செயற்பாடும். அப்ப தேசங்களுக்கு இடையில், பிராந்தியங்கள் அல்லது தேசங்களுக்கு இடையில் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். தேசங்களிடையன்னு சொன்னா வெவ்வேறுபட்ட இறைமை அதிகாரம் கொண்ட அரசுகளை தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த தேசங்களுக்கு இடையில் இடம்பெறும் அதிகார போராட்டமும் செயற்பாடும். அப்ப அதிகார போராட்டம்னு சொன்னா எல்லா ரீதியிலும், அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு போன்ற அனைத்து ரீதியிலையும் ஒரு அதிகார போராட்டம் மற்றும் அதனோடு இணைந்த செயற்பாடுகளை மோகன்தோ சர்வதேச அரசியல் என்று குறிப்பிடுகிறார். தொம்சன் சொல்றார், தேசங்களுக்கு இடையிலான போட்டி மற்றும் தொடர்புகள். அப்ப அவரும் தேசங்களுக்கு இடையில் என்பதை வரைவிலக்கணப்படுத்துறார். அப்ப இறைமை அதிகாரம் கொண்ட ஒவ்வொரு அரசுகளுக்கு இடையிலான போட்டிகள், அது பல்வேறுபட்ட ரீதியில் அந்த போட்டிகள் இடம்பெறும் மற்றும் தொடர்புகள். அப்ப போட்டியும் இருக்கும், தொடர்பும் இருக்கும். அப்ப அதை அவர் சர்வதேச அரசியல் என்று சொல்லி வரைவிலக்கணப்படுத்துறார். லிம்க்ளோ சொல்றார், அரசுகள் தமது தேசிய நலன்களை ஏனைய அரசுகளின் நலன்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கும் செயல்முறை. அப்போ ஒரு அரசு இன்னொரு அரசின் வளர்ச்சிக்கு ஏற்ப தமது அரசுகளை வளர்ச்சி அடைய செய்தலைத்தான் இவர் சர்வதேச அரசியல் என்று குறிப்பிடுகிறார். தேசிய நலன்கள் என்றால் அனைத்து ரீதியிலையும் அந்த நலன்களை கவனத்தில் கொள்ளப்படும். அந்த நலன்கள் பொதுவாக ஏனைய அரசுகள், வளர்ச்சி அடைந்த ஏனைய அரசுகளோட அந்த நலன்களுக்கு ஏற்றமாறு செல்லக்கூடியவாறு மாற்றி அமைக்கும் செயற்பாடு தான் சர்வதேச அரசியல் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அப்ப நீங்க சர்வதேச அரசியல் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு வரைவிலக்கணம் உங்களுக்குள் இடம் பெற்றிருக்கும். அப்ப தேசங்களுக்கு இடையில் கட்டாயம் அது வேற தேவை. ஏன்னு சொன்னா உலகில வெவ்வேறுபட்ட அரசுகள் நிறைய இருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு அரசுகளுக்கும் இடையிலான ஒரு
தொடர்புகள், போட்டிகள், அதிகார போட்டி இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா சர்வதேச அரசியலுக்கு உட்படுத்துவோம். இப்ப இந்த சர்வதேச அரசியல் எப்ப உலக அரங்கில பெருமளவு பேசப்படுது என்று சொன்னால் உலக மகா யுத்தத்தின் பின்புதான். அதாவது உலக மகா யுத்தத்திற்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவு மூன்றாம் உலக நாடுகள், வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள், ஆசிய நாடுகளுக்கு இடையில் பெருமளவு பரவப்படவில்லை. இந்த சர்வதேச அரசியல் என்பது உலக மகா யுத்தத்துக்கு முதல் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள், அதாவது வளர்ச்சி அடைந்த வல்லரசு நாடுகளுக்கு இடையிலே தான் இந்த சர்வதேச அரசியல் என்பது இடம்பெற்ற வண்ணம் இருந்தது. பிற்பட முதலாம் உலக மகா யுத்தம் ஏற்படுத்திய உலகளாவிய தாக்கம் பிள்ளைகள், அதன் பின்னணியில் உருவாக்கப்பட்ட சர்வதேச சங்கம் என்பன இந்த சர்வதேச அரசியல் தொடர்பான எண்ணக்கருக்களை பரவலாக்கப்படுத்தியது. சர்வதேச தொடர்புகளையும் அதன் போக்குகளையும் ஏற்பட்ட புரட்சிகரமான மாறுதல்கள் சர்வதேச அரசியலை ஆழப்படுத்தியது என நாங்கள் கூறலாம். ஏனென்றால் உலக மகா யுத்தம் ஏற்படுத்திய தாக்கம் உங்களுக்கு தெரியும். அது வெவ்வேறுபட்ட நாடுகளில் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. அதன் பிற்பாடு இந்த சர்வதேச சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு இனியொரு உலக மகா யுத்தம் இடம்பெறக்கூடாது என்ற ரீதியில அதன் நோக்கம் அமைந்தது. அதன் பிற்பாடுதான் சர்வதேச அரசியல் மூன்றாம் உலக நாடுகள், ஆசிய நாடுகளை, ஆபிரிக்க நாடுகளை நோக்கி பரவலாக்கம் பெற்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? அந்த வகையில நாங்கள் சர்வதேச அரசியலை நாங்கள் சுருக்கமாக தேசங்களுக்கு இடையிலான அரசியல் செயல்முறை என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லிக் கொள்ளலாம். தேசங்களுக்கு இடையிலான அரசியல் செயல்முறை. இந்த அரசியல் செயல்முறைக்குள்ள பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் கற்க உள்ளோம். சர்வதேச அரசியலின் பண்புகள் கவனிங்க, நிறைய பண்புகள் இருக்கிறது. முக்கியமான பண்புகளை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். நலன்களை அடிப்படையாக கொள்தல். அப்ப சர்வதேச அரசியல்ல எல்லா நாடுகளுமே ஈடுபட போகின்றது. சில நாடுகள் சர்வதேச அரசியலில் ஈடுபடாமல் சில நாடுகள் மட்டுமே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவாறு தன்மை சமகாலத்தில் இல்லை. அப்ப எல்லா நாடுகளுமே சர்வதேச அரசியலில் ஈடுபட போகுது. ஆனால் அந்த நாடுகள் ஒவ்வொன்றும் தமது தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் செயற்பட போகின்றது. தமது நாட்டினுடைய நலன்களை அடிப்படையாக வைத்துதான் செயற்பட போகின்றது. அதற்கு மீறி பிராந்தியங்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். இப்போ உதாரணமாக இலங்கை சர்வதேச அரசியல்ல இலங்கையின் நலன்களை முதன்மையாக கொண்டிருக்கும். அதற்கு அப்பால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெற்காசியா அல்லது ஆசியாவுடைய பிராந்திய நலன்களை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆகவே முதலாவதாக தேசிய நலன்களை தான் அடிப்படையாக கொண்டிருக்கும். அது அனைத்து விதமான தேசிய நலன்களையும் கொண்டிருக்கும். இரண்டாவது, நலன்களையும் மோதல்களையும் நிறைவு செய்ய, இந்த வசனத்தை கவனிங்கோ, நலன்கள் மோதல் நிறைவு செய்ய அதிகாரத்தை பயன்படுத்தல். அப்ப ஏதாவது ஒன்று நன்மை நடக்க வேணும், அல்லது இரண்டு நாடுகளுக்கு இடையில் அல்லது பல நாடுகளுக்கு இடையில் இருக்கும் மோதல்களை நிறைவு செய்ய வேண்டும். அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில தான் இந்த சர்வதேச அரசியல் இந்த செயற்பாடுகள் அமைய போகின்றது. அந்த வகையில அதை நிறைவு செய்ய, நலன்களை பெற்றுக்கொள்ள அல்லது மோதல்களை நிறைவு செய்ய அதிகாரத்தை பயன்படுத்துதல். உதாரணமா இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச அரசியல்ல செயற்படும் பொழுது இந்தியா பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் இந்தியாவையும் வந்து மோதல்களின் அடிப்படையில வெற்றி கொள்ள அல்ல ஏதாவது ஒரு அடிப்படையில் இந்த மோதலை இல்லாமல் செய்வதற்கான அதிகாரத்தை வந்து பயன்படுத்துகின்றது. அதே மாதிரி உலக அரங்கில் சீனா இலங்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலக அரங்கில் தங்கண்ட நாட்டு நலன்களை அதிகம் கொண்டு செயற்படுற தன்மையை நீங்கள் அவதானிப்பீங்கள். இதைத்தான் நாங்கள் நலன்களையும் அல்லது மோதல்களை நிறைவு செய்ய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற வசனத்துக்குள்ள போடுவோம். அடுத்தது, தமது நலனை அடைய, தங்களுடைய நிலையை அடைய இறுதியாக போரை பயன்படுத்துதல். அப்ப பாருங்க, சர்வதேச அரசியல்ல தமது சொந்த நலனை அடைந்து கொள்ள இறுதியாக போரை பயன்படுத்தல். ஆரம்பத்திலே
உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் அல்லது பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள் அல்லது சில அடக்குமுறைகள். உதாரணமாக சில நாடுகளுக்குள்ள பொருளாதார தடைகள், தொடர்புகளை துண்டித்தால் அது ஒரு தண்டனையாக இருக்கும். அப்போ இப்படியான செயற்பாடுகளின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அந்த நலனை பெற்றுக்கொள்ள இறுதியாக போரை பயன்படுத்துதல். அப்போ இறுதியாக அந்த நாட்டின் மீது போரை தொடுக்கிற பண்பை நீங்கள் அவதானிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ அண்மை கால நடத்துல ஒரு சம்பவம் ஆப்கானிஸ்தானில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஆரம்ப காலத்து தொடக்கமே இடம்பெற்று வந்த ஒரு இன முரண்பாடு அல்லது அந்த ஆப்கானிஸ்தான் அரசை வெற்றி கொள்ள வேண்டும் என்றிருந்த ஒரு கோட்பாட்டு ரீதியான அவர்களுடைய கொள்கை இறுதியாக போரின் மூலம் முற்று பெறுகின்றது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இறுதியாக போரை பயன்படுத்துதல். போரை இன்னொரு நாடு ஒரு நாட்டின் மீது பயன்படுத்தும் அல்லது ஒரு பிரதேசம் இன்னொரு பிரதேசத்தின் மீது பயன்படுத்தும். சரியா? அடுத்தது அதிகாரத்தை பெறுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் பிரதான நோக்கமாகும். கவனிங்கோ, அதிகாரத்தை பெறுவது. அப்ப அதிகாரத்தை பெறுவதற்கு பல வழிகள் இருக்குது. ஒரு பொருளாதார அதிகாரம், இராணுவ ரீதியிலான அதிகாரம், அரசியல் அதிகாரம், வளங்கள் ரீதியிலான அதிகாரம். அப்ப நிறைய விதமான அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதும். அப்ப தேசிய ரீதியாக, பிராந்திய ரீதியாக, உலக ரீதியாக தமது பாதுகாப்பை பலப்படுத்துவதும் தான் பிரதான நோக்கமாக இருக்குது. அப்போ ஒரு நாடு சர்வதேச அரசியல்ல பங்கு கொள்ளிக்க ஏற்கனவே சொல்லியிருக்க நாங்கள் நலன்களை அடிப்படையாக கொள்ளு. அப்ப அந்த நலன்களில் அதிகாரத்தை பெறுவது ஒரு பிரதான அம்சமாக இருக்கின்றது. அதிகாரத்தை பெறுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் பிரதான நோக்கமாக காணப்படும். உதாரணமாக தென்னாசிய பிரதேசம் அல்லது ஆசிய பிரதேசத்துல இந்தியா கம சீனா இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு போட்டி இருக்கு. யாருடைய அதிகாரம் அதிகமானதாகும். அப்ப சீனா தனது அதிகாரத்தை பலப்படுத்தும் செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. இந்தியா தனது அதிகாரத்தை பலப்படுத்தும் செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. அப்ப இதன் போதுதான் எமது நாட்டில் அதிகாரங்கள் மாற்றி அமைக்க அரசாங்கங்கள் மாறும் பொழுது சீனா இந்தியாவினுடைய கொள்கைகள் மாறி மாறி உள்வாங்கப்படுவதும் மாறி மாறி தொடர்புகளை பேணுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அப்ப அதிகாரத்தை பெறுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் ஒரு பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. இதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சர்வதேச அரசியல்ல போர் சமாதானம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும். அப்போ ஒன்று போர் இருக்கும் அல்லது சமாதானம் இருக்கும். உலக அரங்கில் நீங்க ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று சமாதான நாடுகள், முரண்பாட்டு நாடுகள். அப்ப பிரித்து கொண்டீங்கன்னு சொன்னால் அப்ப இரண்டு விதமான நாடுகள் எல்லா நாட்டையும் உள்ளடக்கலாம். இப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு நாடு இன்னொரு நாடோட தொடர்புகளை பேணப்பட போகுது, அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நாடு இன்னொரு நாட்டோட முரண்பாட்டை பேணப்பட போகின்றது. அந்த முரண்பாடு முற்றும் பட்சத்தில் போராக அல்லது யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இன்னொரு பண்பை நீங்க அடையாளப்படுத்தலாம். நம்பிக்கை. நம்பிக்கை நாசகாரம், ஏமாற்று போன்ற பண்புகளை நீங்க இங்க இதெல்லாம் அவதானிக்கலாம். இந்த சர்வதேச அரசியல்ல பங்கு கொள்ளும் ஒவ்வொரு நாடும் சில நாடுகளோட நம்பிக்கையாகவும் சில நாடுகளோட நாசகார வேலைகளிலும் சில நாடுகளுடன் ஏமாற்று வேலைகளிலும் ஈடுபடுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதோட துரோகம், ராஜதந்திரம் இப்படியான செயற்பாடுகளும் இப்படியான பண்புகளையும் கொண்டுதான் நம்ம இந்த செயற்பாடுகள் அமையப்பெறும். எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளோடையும் நம்பிக்கை இந்த ரீதியில செயற்பட மாட்டாது. எல்லா நாடுகளும் நாசகார வேலைகளையும் செய்ய மாட்டாது. அப்ப குறிப்பாக நீங்கள் இதுல இந்த நாடுகள செயற்பாடுகளை சர்வதேச அரசியலில் நீங்க அவதானிக்கும் பொழுது நாசகார வேலை, ஏமாற்று வேலை, நம்பிக்கை, இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் துரோகம் இப்படியான வேலைகளை பல நாடுகள் பல நாடுகளுக்கு செய்வதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அப்ப சர்வதேச அரசியல் பண்புகள் என்ற ரீதிக்கு நீங்க இவ்வளவு விடயத்தையும் உள்வாங்குவீங்கள்.
தேசிய அரசியல். தேசிய அரசியல் என்பது ஒரு அரசுக்குள்ளான அரசியல் எண்ணக்கருக்களை குறிப்பதாகும். இப்ப தேசிய அரசியல் என்பதை நீங்க வடிவா விளங்கிக் கொள்ளணும். சர்வதேச அரசியல், தேசிய அரசியல் ரெண்டுமே வேற வேற. தேசிய அரசியல் என்றா என்னன்னு சொன்னா, தேசிய அரசியல் என்பது ஒரு அரசுக்குள்ளான, அப்ப ஒரு நாடுன்னு சொன்னால் அந்த நாட்டுக்குள்ள எல்லையிடப்பட்ட நிலப்பரப்பு கொண்டு இருக்கு. அந்த நிலப்பரப்புக்கு உள்ளான அரசியல் எண்ணக்கருக்கள் தான் தேசிய அரசியல் என்று நாங்கள் கூறுவோம். அப்ப இலங்கை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இலங்கைக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ள வாழும் மக்கள் தொகை இருக்கணும். அந்த மக்கள் தொகைக்குள்ள இருக்கிற ஒரு செயற்பாடுகள் தான் அல்லது சில எண்ணக்கருக்கள் தான் தேசிய அரசியல் என்ற ரீதிக்கு நாங்கள் உள்ளடக்குவோம். இப்ப சர்வதேச அரசியல் என்றா என்னன்னு தெரியும். இப்ப தேசிய அரசியல். சர்வதேச அரசியல் என்றா என்ன? பிராந்தியங்களுக்கு ரீதியிலான, அப்ப வெவ்வேறுபட்ட பிராந்தியங்கள் இருக்க போகுது, வெவ்வேறுபட்ட இறைமை அதிகாரம் கொண்ட அரசுகள் இருக்க போகுது. அந்த அரசுகளுக்கு இடையிலான தொடர்புகள். அப்ப இந்த தேசிய அரசியல் வந்து ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியலை குறிக்கும். தேசிய அரசியல் என்பது வெவ்வேறு நாடுகளுக்கு இடையில இருக்கிற அரசியலை குறிக்கும். இதுதான் சுருக்கமாக நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செயல்முறை. அப்ப தேசிய அரசியல் எப்படியான எண்ணக்கருக்களை கொண்டிருக்கும்? அப்ப கவனிங்கோ, தேசிய அரசியல்ல வந்து அரசு இருக்கு. அப்ப அரசண்டா என்னது? ஒரு எல்லையிடப்பட்ட நிலப்பரப்பில் உயர்ந்த ஒரு நிறுவனம், சமூக அதிகாரங்களை அதிகம் கொண்டுள்ள ஒரு நிறுவனம், பௌதிக ரீதியாக அடையாளப்படுத்த முடியாத ஒரு நிறுவனம். அப்ப இப்படியான அரசு என்ற பாடத்தில் நீங்க அரசண்டா என்னன்னு விரிவாக கற்றிருப்பீங்க. அப்ப தேசிய அரசியல்ல கட்டாயம் ஒரு அரசு இருக்கும். அரசு இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு அல்லது அரசு சர்வதேச அரசியல்ல பங்கு கொள்ள முடியாது. அல்லது அந்த அரசு இல்லாட்டி அது வந்து ஒரு நாடாகவோ இல்ல அரசாகவோ நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அது இன்னொரு நாட்டின் பிராந்தியமாகத்தான் கருதப்படும். அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேசிய அரசியலுக்கு முக்கியமான ஒரு விடயம் அரசு. அடுத்ததாக அரசாங்கம். அப்ப அரசு ஒன்று இருந்தால் கட்டாயம் அரசாங்கம் தேவை. அரசுக்கு செயல் வடிவம் கொடுப்பது அரசாங்கம். அரசை நாங்கள் கண்களால் காண முடியாது, அரசாங்கத்தை கண்களால் காண முடியும். அரசை தொட்டுணர முடியாது, அரசாங்கத்தை தொட்டுணரலாம். பௌதிக ரீதியாக அடையாளப்படுத்த முடியாது, பௌதிக ரீதியாக அடையாளப்படுத்தலாம். இப்படியான வேறுபாடுகளை நீங்கள் அவதானிப்பீங்கள், உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு தேசிய அரசியல்ல அரசாங்கம் என்பது கட்டாயம் தேவை. அப்ப இந்த அரசாங்கத்தின் மூலம்தான் பிள்ளைகள் தேசிய அரசியல் முன்னெடுக்கப்பட போகின்றது. அப்ப இந்த அரசாங்கம் எங்கிருந்து இறைமையை அல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்? மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். அப்ப மக்களிடமிருந்து அரசாங்கமானது அதிகாரத்தை பெற்று அந்த அரசாங்கம் அந்த அரசின் முன்னேற்றத்துக்காக முன்னெடுக்கும் செயற்பாடுகளை நாங்கள் தேசிய அரசியல் என்று சொல்லலாம். அப்ப அரசாங்கம் கட்டாயம் தேவை, நிறைவேற்று துறை. அடுத்தது சட்டம். அப்போ ஒரு தேசிய அரசியல்ல சட்டம் காணப்படும், தேசிய சட்டங்கள் இருக்கும். அப்போ ஒரு தேசிய சட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒரு அரசின் தேசிய சட்டத்தை எடுத்தால் அரசியல் யாப்பு சட்டம், குற்றவியல் சட்டம், குடியியல் சட்டங்கள், இதை விட பாராளுமன்ற சட்டங்கள், துணைநிலை சட்டங்கள் என்று நிறைய சட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒரு நாட்டில தேசிய அரசியல்ல சட்டங்கள் கட்டாயம் செல்வாக்கு செலுத்தும். அந்த சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டே ஒரு நாடு தனது தேசிய அரசியலை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சட்டங்களுக்கு புறம்பாக எந்த ஒரு விடயங்களையும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் சட்டங்கள் மீறப்படும் பட்சத்தில் அது நீதித்துறையால வழிதட்டதாக ஆக்குவதற்கான ஏற்பாடுகள் யாப்பினூடாக செய்யப்பட்டிருக்கும். அப்ப மக்களும் சட்டங்களை மீற முடியாது, அரசும் சட்டங்களை மீற முடியாது. ஆகவே சட்டங்களும் ஒரு பிரதானமான ஒரு விடயமாகும். அடுத்தது தேர்தல். பாருங்க, ஒரு நாட்டின் தேசிய அரசியல்ல தேர்தல் முறைகள் அவசியம். தற்காலத்தில் உங்களுக்கு தெரியும், சமகாலத்தில் எல்லாமே ஜனநாயக நாடுகளாக மாற்றமடைந்து கொண்டு வந்துட்டது. ஆரம்ப காலத்தில் 1800
1500க்கு முற்பட்ட காலத்துல எங்களுக்கு தெரியும் அது ஒரு சில நாடுகள் வந்துட்டு சர்வாதிகாரி நாடுகளாகவும், சில நாடுகள் முடியாட்சியாகவும், பிரபுத்துவ ஆட்சிகளாகவும் காணப்பட்டது. ஆனால் அதெல்லாம் மக்கள் புரட்சியின் ஊடாக மாற்றமடைந்து, கருத்தியல்களின் ஊடாக மாற்றம் பெற்று, சமகாலத்தில ஜனநாயக அரசுகளாக மாற்றமடைந்திருக்கின்றது. பாரம்பரியமாக முடியாட்சியை கொண்டிருக்கின்ற நாடுகளே ஜனநாயக முறையிலான விடயங்களை பின்பற்றுகின்றது. உதாரணம் பிரித்தானியா. அப்ப தேர்தல் முறைகள் அவசியம். ஏன் தேர்தல் முறைகள் அவசியம் என்றால், தேர்தலின் ஊடாகத்தான் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்ய போகிறார்கள். இந்த தேர்தலை அடிப்படையாக வைத்துத்தான், இந்த தேர்தலின் ஊடாகத்தான் பிரதிநிதிகள் மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் அவர்கள் மூலம் உருவாக்கப்படும் செயற்பாடுகள் தான் இந்த தேசிய அரசியலாக கொள்ளப்படுகின்றது. தேசிய அரசியல் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு தேவையான அல்ல முக்கியமான விடயங்கள் அதிலே வந்து கவனத்தில் கொள்ளப்படும் என்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் முக்கியமானதாகும். ஏனென்று சொன்னால், நீதித்துறை எங்கே சுயாதீனமாக நேர்மையாக இருக்கின்றதோ அந்த நாடு ஜனநாயக நாடாகவும், மக்கள் சிறப்பாக ஒரு சுமூகமான சமத்துவமாக வாழும் இனக்கூட்டங்களாக அல்லது மக்களாக நாங்கள் அடையாளப்படுத்தலாம். நீதிமன்றங்கள் கட்டாயம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றங்களுடைய சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றங்களுக்கு அதிகாரங்கள் யாப்பினூடாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுதல் வேண்டும். இப்ப நீதித்துறை ஒரு சுதந்திர சுயாதீனமான நீதித்துறையாக இருத்தல் வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு அரசுக்குள்ள பலதரப்பட்ட மக்கள் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசாங்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மக்களினூடாக தேர்வு செய்யப்பட்டாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமது சுகபோக நலன்களை அடிப்படையாக கொண்டு செயற்படக்கூடிய அரசியல் கட்சிகளோ அரசாங்கங்களோ இருக்கின்றது. அப்ப அவ்வாறு மாறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்தி மக்கள் நலனுக்காக செயற்படக்கூடிய நிறுவனங்களாக நீதிமன்றங்கள் வடிவமைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அப்ப நீதிமன்றங்கள் சரியான கட்டமைப்பில் இருக்கு. உதாரணமாக இலங்கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அடிப்படை நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாகாண மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் வெவ்வேறு வகையான அதிகாரங்கள், பணிகள் வந்து பிரித்தொதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அவ்வாறு நீதிமன்றங்கள் கட்டாயம் இருத்தல் அவசியமானதாகும். அடுத்தது மக்கள் நலன். ஒரு அரசு என்பது மக்களுக்காகத்தான் உருவாக்கப்படுது. மக்களின் நலன்கள் பிரதானமாகும். எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு அரசியல் கட்சிகளுக்கோ அரசாங்கத்திற்கோ அல்லது தனிப்பட்ட நபர்கள் சார்ந்தோ நலன்கள் முதன்மை பெற மாட்டாது. அங்கே மக்களினுடைய நலன்கள் தான் பிரதானமாக கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள், ஐக்கிய அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, மக்கள் நலன்கள் சிறப்பாக பேணப்படுவதை அவதானிக்கலாம். சட்டவிரோத செயற்பாடுகள் குறைவு. அரசாங்கங்கள் மக்களின் நலன்களுக்காக செயற்படுற தன்மையை நீங்கள் அவதானிக்கலாம். அப்ப மக்கள் நலன்கள் எல்லா நாடுகளிலும் தமது தேசிய அரசியல்ல முக்கியமாக கொள்ளப்படும். ஏனென்று சொன்னால், அடுத்த ஆட்சி காலத்துல தேர்தல்ல மக்கள் நலன்கள் வந்து சிறப்பாக பேணப்படாத அரசாங்கங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஏன்? இறைமை அதிகாரம் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. 5 வருடத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஆட்சி கொடுக்கப்படுகின்றது. அந்த ஆட்சி காலத்தில் மக்கள் நலன்கள் சிறப்பாக பேணப்படவில்லை. எனவே அடுத்த தேர்தலில் அந்த அரசாங்கங்கள் மக்களால் நிராகரிக்கப்படும். அப்ப மக்கள் நலன் கட்டாயம் ஒரு அரசியல்ல மிகவும் முக்கியமானதாகும். அப்ப இவ்வாறான பண்புகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்னு சொன்னால், தேசிய அரசியல்ல மிகவும் முக்கியமான பண்புகளாக நீங்கள் அல்லது எண்ணக்கருக்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அரசு, அரசாங்கம், சட்டம், தேர்தல் முறைகள், நீதிமன்றங்கள், மக்கள் நலன், இப்படி நிறைய விடயங்களை நீங்கள் இதிலே உள்ளடக்கி கொள்ளலாம்.
அப்ப உங்களுக்கு இப்ப ரெண்டும் தெரியும், தேசிய அரசியலும் தெரியும், சர்வதேச அரசியலும் தெரியும். அப்ப இரண்டுக்குமான வேறுபாடுகள், தேசிய அரசியலுக்கும் சர்வதேச அரசியலுக்குமான வேறுபாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, சர்வதேச அரசியல் என்றா தெரியும், பிராந்தியங்களுக்கு இடையிலே நாங்கள் செயற்படுகின்ற அல்லது பிராந்தியங்களுக்கு இடையில் செயற்படுகின்ற ஒரு அரசியல் செயற்பாடாக சொல்லுவோம். தேசிய அரசியல் என்றால் ஒரு எல்லைக்குள்ள, ஒரு அரசு தனது எல்லைக்குள்ள செயற்படுகின்ற அரசியலை நாங்கள் சொல்லுவோம். அப்ப வேறுபாடு, பிரதான வேறுபாடு நாங்கள் அதைத்தான் சுட்டி காட்டுவோம். என்று சொன்னால், தேசிய அரசியல் என்பது ஒரு நாட்டுக்குள்ள இறைமை அதிகாரம் பெற்று ஒரு நாட்டுக்குள்ள இடம்பெறும் அரசியல் செயற்பாடு தேசிய அரசியல். அப்ப அந்த தேசிய அரசியல் வந்து அரசின் உள்ளக கட்டமைப்பு, அந்த நிறுவனங்களோட அதிகாரம், அரசு, அது தொடர்பான சட்டங்கள், கட்டமைப்புகள் போன்ற முக்கியமான விடயங்களோட தொடர்பட்டிருக்கும். ஒரு அரசு தண்ட எல்லைக்குள்ள இவ்வாறான நிறுவனங்களோட இதெல்லாம் நலன்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். சர்வதேச அரசியல் என்றால் என்னன்னு சொன்னால், தேசங்களோட வெளிவாரியான செயற்பாடு. அப்ப உள்வாரி, வெளிவாரி, இதுதான் வேறுபாடு. பிரதான வேறுபாடு ஒன்று உள்வாரி, ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள்ள செய்யும் அரசியல் செயற்பாடு தேசிய அரசியல் என்றும், வெளிவாரியான செயற்பாடுகள், வெவ்வேறு நாடுகளோட செய்கின்ற வெளிவாரியான அரசியல் செயற்பாடுகள் சர்வதேச அரசியல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அடுத்தது, ஒரு சமூகத்தில காணப்படுகின்ற, அதாவது ஒரு நாட்டுக்குள்ள சமூகத்தில காணப்படுகின்ற நலன்கள், அதாவது தேசிய நலன்கள்ல பாதுகாப்பு, கௌரவம், இப்படியான எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு செயற்படும். ஆனால் சர்வதேச அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கபடம், நாசகாரம், ஏமாற்று, நம்பிக்கை, துரோகம், இப்படியான பண்புகள் காணப்படும். தேசிய அரசியல்ல அது இருக்காது. ஏனென்று சொன்னால், அங்கே சட்டங்கள் வந்துட்டு அதை தண்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு பிரஜை இன்னொரு பிரஜையோ, மக்கள் அரசையோ, அரசு மக்களையோ, அரச நிறுவனங்கள் மக்களையோ, அல்லது நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் தமக்கிடையேயோ இவ்வாறான வேலைகளை செய்ய மாட்டாது. அதாவது ஒரு நிறுவனங்கள் இன்னொரு நிறுவனத்துக்கு துரோகங்களையோ ஏமாற்று வேலைகளையோ செய்யாது. ஆனால் சர்வதேச அரசியலில் நாங்கள் இதுகளை தெளிவாக கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்று சொன்னால், சர்வதேச அரசியல்ல யார் இராஜதந்திர ரீதியாக செயற்படினமோ, யார் கபட நாடகம் செயற்படினமோ, யார் நாசகார வேலை செய்யணுமோ, அவர்கள்தான் உலக அரங்கில வலுப்பெற்ற அரசுகளாக வளர்ந்து வருகிற தன்மையை நீங்க அவதானிக்கலாம். அதற்கு நிறைய காரணங்கள் துணை புரியும். அது பொருளாதாரம், பாதுகாப்பு, இராணுவம், மக்கள், வளங்கள், நாடு கொண்டிருக்கிற வளங்கள் என்று பல ரீதியான காரணங்கள் வந்து அதிலே பங்களிப்பு செய்கின்றது. அப்ப இவற்றை நீங்க என்ன செய்வீங்க என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய தேசிய எல்லைக்குள்ள நம்பிக்கை, ஒன்றில் ஒன்று கௌரவம், ஒன்றுக்கொன்று நம்பிக்கையை கட்டி எழுப்புறது என்ற ரீதியில இருக்கும். ஆனால் சர்வதேச அரசியல்ல எல்லாம் கலந்திருக்கும். அதாவது நம்பிக்கையும் இருக்கும், துரோகமும் இருக்கும், நாசகார வேலை இருக்கும், கபட நாடகங்கள் இருக்கும். எல்லாமே நீங்கள் அதில் அடையாளப்படுத்தலாம். அடுத்தது சட்டம். தேசிய, சர்வதேச. இப்ப தேசிய அரசியல்ல தேசிய சட்டம் இருக்கும், சர்வதேச அரசியல்ல சர்வதேச சட்டங்கள் இருக்கும். இப்ப உதாரணமாக எமது கொள்கைகள், நாங்கள் எங்கே வந்து இப்ப பொருளாதார ரீதியாக எப்படியான வளங்களை நுகரலாம் அல்லது எங்கெங்கே நாங்கள் பயணிக்கலாம் என தேசிய சட்டங்கள், சட்ட உருவாக்க செயல்முறையின் மூலம் விதிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக
விவசாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விவசாயத்தில் நாங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோட்பாடு எங்கண்ட ஒரு தேசிய அரசின் ஒரு கொள்கையாக இருக்கும். அதே விதி சர்வதேச அரசியலை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். சர்வதேச அரசியல் அவ்வாறு இருக்காது. அப்ப சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செயற்படுற தன்மை இருக்கு. சர்வதேச போக்குவரத்து வீதிகள், கடல் சட்டங்கள், சர்வதேச உரிமைகள் சட்டங்கள் என்ன இவ்வாறான சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு அரசும் செயற்படுற தன்மையை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது தேசிய அரசியல்ல சமாதானம் பிரதானமாக இருக்கும். ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அங்கு சமாதானம் இருக்கும். ஒரு சில நாடுகள்ல மாத்திரம் இன முரண்பாடுகள், சின்ன சின்ன முரண்பாடுகளை இருக்குமே ஒழிய பெருமளவு ஒரு நாட்டுன்ற இறைமையுள்ள ஒரு நாட்டில் சமாதானம் இருக்கும். ஆனால் தேசிய அரசியல அவ்வாறு இல்லை. வேறுபட்ட தன்மை காணப்படும். அப்ப கட்டாயம் நாடுகளுக்குள்ள சமாதானமாக தான் இருக்கும் என்பது உறுதியாக நாங்கள் கூற முடியாது. சமாதானம் தேசிய அரசியல்ல கட்டாயம் இருக்கும். ஆனா சர்வதேச அரசியல்ல சமாதானம் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், போர் இருக்கும். இப்படி நிறைய விதமான பண்புகளை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்புகள் இருக்கும், நிறைய விதமான பண்புகளை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு செல்லலாம். அப்ப தேசிய அரசியலுக்கும் சர்வதேச அரசுக்குமான பிரதான வேறுபாடுல உண்டு சமாதானம். தேசிய அரசியல் இருக்கும், சர்வதேச அரசியல் அது வேறுபட்ட தன்மையாக காணப்படும். இப்போ உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை. இதை விட பார்த்தீங்கன்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை, ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை. அப்ப நாடுகளை பாருங்க, நிறைய நாடுகள் முரண்பாடுகளாக கொண்டிருக்கின்றன. அப்ப சர்வதேச அரசியல்ல அவர்கள் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது தங்கட முரண்பாடுகளை நோக்கி அவர்கள் செயற்படுவதை காணலாம். அப்ப ஏன் முரண்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் சொன்னா உலக அரங்கில் யார் அதிகாரம் மிக்கவர்களாக காணப்படுவது, அதுதான் ஒரு காரணம். அடுத்தது இங்க போட்டி இல்லை. போட்டி இல்லை, சர்வதேச அரசியல்ல போட்டி இல்லை. ஆனா தேசிய அரசியல்ல போட்டி இல்லை, சர்வதேச அரசியல்ல போட்டி இருக்கும். எல்லா ரீதியாகவும் போட்டி இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு ரீதியாக சரி, பலங்கள் ரீதியாக, அதிகாரத்தின் ரீதியாக, தீர்மானங்களை யார் மேற்கொள்வது என்ன ரீதியாக போட்டி அதிகம் காணப்படும். தேசிய அரசியல்ல போட்டி இருக்காது. ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய இறைமை மிக்க ஒரு அரசுல ஒரே ஒரு அரசாங்கம் தான் காணப்பட போகிறது. அந்த அரசாங்கத்துல போட்டி இருக்காது. ஏன், அவர் ஒரே ஒரு ஆள் தான். ஆனா சர்வதேச அரசியல்ல அவ்வாறு இல்லை, போட்டி இருக்கும். வெவ்வேறுபட்ட ரீதியில போட்டிகள் காணப்படும். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், தேசிய அரசியல்ல போட்டித்தன்மை இருக்காது, சர்வதேச அரசியல்ல போட்டித்தன்மை இருக்கும். அடுத்தது தேசிய அரசியல்ல ஒழுக்கம் இருக்கும். தேசிய அரசியல்ல ஒழுக்கம் பிரதானமாக காணப்படும். சர்வதேச அரசியல்ல அவ்வாறு இல்லை. ஏனென்று சொன்னால் தேசிய அரசியல்ல ஒழுக்கத்தை கண்காணிப்பதற்கு பல்வேறுபட்ட காரணம் செல்வாக்கு செலுத்தும். அரசாங்கங்கள் தேர்தலினூடாக மாற்றி அமைக்கப்படலாம், நீதிமன்றங்கள் தண்டிக்கலாம், சட்டம் தண்டிக்கும், இப்படியான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் சர்வதேச அரசியல்ல அவ்வாறு இல்லை. ஏனென்று சொன்னால் சர்வதேச அரசியல்ல யார் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள போயினோம், அதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையும் செய்வதற்கு எல்லா நாடுகளும் துணிந்திருக்கும். சர்வதேச அரசியலை பெருமளவு சர்வதேச சட்டங்களை யார் செயல்முறைப்படுத்துவது, யாரின் மூலம் அந்த சட்டங்கள் மீறினா தண்டிக்கப்படுவது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சரியான நிறுவனங்கள் இல்லை சர்வதேச அரசியல். இதெல்லாம் ஒரு சர்வதேச அரசியல் மற்றும் தேசிய அரசியலுக்கு இடையிலான பிரச்சனைகளாக நாங்கள் கொள்ளலாம். இவற்றை விட நிறைய
வேறுபாடுகள் நிறைய வேறுபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். பிரதான வேறுபாடுகளாக நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம். ஆகவே இந்த வகுப்பில் நீங்கள் தேசிய அரசியல் என்றால் என்ன, சர்வதேச அரசியல் என்றால் என்ன, சர்வதேச அரசியலுக்கு இடையில சர்வதேச அரசியல் என்னென்ன பண்புகளை அவதானிக்கலாம், தேசிய அரசியல் என்னென்ன பண்புகளை அவதானிக்கலாம் என்று நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அடுத்தது சர்வதேச அரசியலின் கற்கை விடய பிறப்புகள். கவனிங்கோ, அரசு முறைமை. சர்வதேச அரசியலின் கற்கை விடய பிறப்புகள்ல பிரதானம் அரசு முறைமை. அந்த அரசு முறைமையோட தான் சர்வதேச அரசியலே ஆரம்பமாகுது. ஏன்னு சொன்ன பிள்ளைகள், பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அதனூடாக செல்வாக்கு செலுத்தும். ஆகவே நிறைய நிறுவனங்கள் இதுல செல்வாக்கு செலுத்தினாலும் சர்வதேச அரசியல்ல அதுல முதன்மை பெற போற நிறுவனம் இந்த அரசு தான். ஆகவே அரசு முறைமை ஒரு பிரதான விடயப்பரப்பாக இருக்கு. அடுத்தது தேசிய நலன். ஒரு அரசு தன்னுடைய தேசிய நலனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சர்வதேச அரசியல்ல செயற்பட போகின்றது. ஒவ்வொரு அரசும் அதிகாரத்தின் மூலம் தமது நலன்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தான் இந்த அரசியல்ல தேசிய சர்வதேச அரசியல்ல கொண்டிருக்கும். அடுத்தது தேசிய அதிகாரம். கவனிங்கோ, 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு உலக அரங்கில இடம்பெற்ற பிரதான ஒரு செயற்பாடு தேசிய அதிகாரமாகும். யாருக்கு அதிகாரம் கூட இருக்குது? சர்வதேச அரசியல் என்பது அதிகாரத்திற்கான போராட்டமே என்று சொல்லி மோகன்தோ சொல்றார். அப்ப அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு தான் சர்வதேச அரசியல எல்லா நாடுகளுமே செயற்பட போகின்றது. அதிகாரம் இல்லை என்று சொன்னால் சர்வதேச அரசியல பெருமளவு அநேகமான நாடுகள் நாட்டம் இல்லாமல் இருக்கு. சர்வதேச அரசியல் கருவிகளை கொண்டு செயற்படும். ராஜதந்திரம், வெளிநாட்டு கொள்கைகள், சர்வதேச வர்த்தகம், இராணுவம், பொருளாதாரம், இப்படியான கருவிகளை கொண்டு சர்வதேச அரசியல்ல செயற்படுற தன்மை காணப்படும். அடுத்தது போர் மற்றும் சமாதானம் இருக்கும். சர்வதேச அரசியல்ல கட்டாயம் போர் சமாதானம் இருக்கும். இந்த இரண்டையும் தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் அவதானிக்க முடியாத தன்மையும் காணப்படும். ஒரு நாடு இன்னொரு நாடோட கட்டாயம் சமாதானமாக இருக்கும் அல்லது யுத்தமாக இருக்கும், முரண்பாடுகளாக இருக்கு. சர்வதேச முறைமைக்குள்ள செயற்படும். அதாவது சமகாலத்துல இருதுருவ முறைமை, பல்துருவ முறைமை, கண்டங்கள், பிராந்தியங்கள் என்ற அடிப்படையில சர்வதேச முறைமை என்ற ஒன்று காணப்படும். அப்ப இந்த முறைமைக்குள்ளதான் ஒவ்வொரு நாடும் செயற்படுற தன்மையை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது சர்வதேச நிறுவனங்கள் இருக்கு. 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு நிறைய நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபை, அதற்கு முதல் சர்வதேச சங்கம், இப்படி பிராந்திய நிறுவனங்கள், சர்வதேச ரீதியான நிறுவனங்கள் எல்லாம் இந்த சர்வதேச அரசியலின் விடயப்பரப்பில் நாங்கள் கற்போம். இப்போ கட்டாயம் இந்த பண்புகளை நீங்கள் ஒரு சர்வதேச அரசியல்ல கற்கும் பொழுது அல்லது அந்த சர்வதேச அரசியல் விடயப்பரப்பில் முக்கிய நிறுவனங்கள் அல்லது முக்கிய பண்புகளாக அடையாளப்படுத்தலாம்.